சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு விபத்து நிவாரண நிதியை விரிவாக வழங்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள புதிய இணையதளம் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து வாகனங்களை கண்காணித்து பயணிகளின் குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி VLTD பொருத்தும் திட்டம் மற்றும் 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்து கண்காணிப்பு கட்டுப்பாடு மையம் மற்றும் 7 வட்டார் போக்குவரத்து அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ள கண்ணியமயமாக்கப்பட்ட தானியங்கு ஓட்டுநர் தேர்வு தளங்கள் ஆகியவற்றை தொடங்க வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மா பாளையத்தில் அரசு தனியார் பங்கேற்பில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து வாகன ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைப்பதற்காக MOU மாண்புமிகு முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் 2 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 53 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் அடையாளமாக அவர்களின் 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து துறையின் புதிய திட்டங்களை துவங்கி வைத்தும் வாகன ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் பணி நியமன ஆணைகள் வழங்கியும் சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.